சென்னை நந்தம்பாக்கத்தில் வர்த்தக மையத்தில் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் தவேக தலைவர் விஜய் உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். இதுகுறித்த விவரங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசன் இணைப்பில் காத்திருக்கிறார். தம்பி தமிழரசன், மத்திய மாநில அரசுகளை கடுமையாக சாடி தவேக தலைவர் விஜய் உரையாற்றியிருக்கிறார். முதற்கட்டமாக இதை எப்படி பார்க்க வேண்டும்? அரசியல் களத்தில் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? சரவணன், மிக எதிர்பார்ப்புக்கு உள்ளான ஒரு நிகழ்வாகவே இந்த நிகழ்வு என்பது அமைந்திருந்தது. குறிப்பாக புத்தக வெளியீட்டு விழாவாக மட்டுமல்லாமல் அரசியல் களத்திலும் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வாகவே இது அமைந்திருந்தது. ஏற்கனவே நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி அதனுடைய முதல் மாநில மாநாட்டை வெற்றி கொள்கை திருவிழாவாக நடத்தி அதற்கு பிறகு 40 நாட்களுக்கு மேலாக பொதுவெளியில் முதன்முறையாக அவர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்வு அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாளன்று அவருடைய சார்ந்த புத்தக வெளியீட்டு விழா, அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழா. இந்த விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கலந்து கொள்ள இருப்பதாக முதலில் கூறப்பட்ட நிலையில் அதற்கு பிறகு பல்வேறு விதமான அரசியல் களத்தின் முரண்பாடுகள் என்பது வெளிவந்ததையும் நாம் பார்த்தோம். திருமாவளவன் அது தொடர்பான விளக்கத்தையும் அவ்வப்போது அளித்து வந்ததையும் பார்த்தோம். இந்த நிலையில் இன்றைக்கு திரு விஜய் என்ன பேச போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் உச்சத்தில் இருந்தது. அந்த வகையில் இன்றைக்கு அவருடைய உரையில் தொடக்கத்தில் அம்பேத்கர் அவர்களுடைய கட்டுரை குறித்து குறிப்பிட்டு அவரை பற்றி பெருமிதம் தரும் வகையில் சில கருத்துக்களை கூறியதற்கு பிறகு மத்திய அரசை விமர்சித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து மாநில அரசையும் விமர்சித்து பேசியிருக்கிறார். இறுதியாக திருமாவளவன் இன்றைக்கு இந்த நிகழ்வில் ஏன் கலந்து கொள்ளவில்லை, அது தொடர்பான அவரது கருத்தையும் ஆணித்தரமாக முன்வைத்திருக்கிறார். திருமாவளவன் இந்த விழாவில் கலந்து கொள்ளாவிட்டாலும் அவருடைய மனசாட்சி இங்குதான் இருக்கும் என்ற கருத்தையும் தன்னுடைய நிறைவு கருத்தாக அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். மேலும் கூட்டணி கட்சிகளின் அழுத்தம் காரணமாக அவர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இயலவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்காதது ஏன் என்பது குறித்து திருமாவளவன் பல்வேறு தளத்தில் விளக்கம் அளித்து வந்த நிலையில் இன்றைக்கு அவர் மீண்டும் தனது விளக்கத்தை அளித்ததையும் நாம் பார்த்தோம். இந்த நிலையில் அவருக்கு பதில் கொடுக்கக்கூடிய வகையில் திரு விஜய் இன்றைக்கு தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனர் ஆதவ் அர்ஜுனா பேசும்போதும் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்றால் கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும், பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது, 2026 தேர்தலுக்கான பணிகள் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்த நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதில் என்ன தவறு என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருந்த நிலையில் தற்போது திருமாவளவனுக்கு இவ்வாறான பதில் ஒன்றை விஜய் கூறியிருக்கிறார். திருமாவின் மனசு முழுக்க முழுக்க இன்று நம்முடன் தான் இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்து பேசியிருக்கிறார். ஏற்கனவே இன்றைக்கு காலை அவர் ஒரு அறிக்கையையும் பதிவிட்டிருந்ததை நாம் பார்த்தோம். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த அந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதவ் அர்ஜுனாவை நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்கி பேசியதையும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் அவர் இன்றைக்கு விஜயை முன்னிறுத்தி இந்த நிகழ்வை நடத்தி இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக விஜய் பேசும்போதும் திருமாவளவனை குறிப்பிட்டு பேசியிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். விஜய் இது தொடர்பான இந்த நிகழ்வு தொடர்பான தன்னுடைய கருத்தை அவர் தெரிவித்திருக்கலாமே என்று திருமாவளவன் கூறியிருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் சாரம்சமும் இன்று நாள் முழுவதும் பேசுபொருளாக இருந்தது. ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுகளையும் மனம் போன போக்கில் வாரி வீசுபவர்கள் எப்படி நம் பக்கம் நின்று சிந்திப்பார்கள் என்று அவர் கேட்டிருக்கிறார். மேலும் விஜயை மிகப்பெரிய சக்தியாகவும் நம்மை ஒரு துக்கடாவாகவும் எடை போடுகிறவர்களால் எவ்வாறு நமக்காக வாதிட முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அவருக்கு நெருக்கடி வேண்டாம், அதாவது திருமாவளவன் அவர்களுக்கு நெருக்கடி வேண்டாம், அவரை தவிர்க்கவும் வேண்டாம், அவரை வைத்தே நிகழ்வை நடத்துங்கள் என்று விஜய் சொல்லியிருக்கலாமே என பேசுகிற துணிச்சல் இங்கு யாருக்கு உண்டு என்ற கேள்வியும் அவர் முன்வைத்திருந்தார். இது மறைமுகமாக விஜய் அவர்களை குறிப்பிட்டு கூறிய ஒரு விமர்சன பார்வையாகவே பார்க்கப்பட்டது. ஏற்கனவே பாசிசமா பாயாசமா என்று அவர் கூறிய கருத்துக்கு முதலாக ஆணித்தரமான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்தவர் திருமாவளவன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இன்றைக்கு இவ்வாறான ஒரு அறிக்கையும் விஜய் மீது விமர்சன பார்வையோடு கூடிய கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சிகளின் காரணமாகவே அவர் இவ்வாறாக பேசியிருக்கிறார். அவருடைய மனசாட்சி இங்குதான் இருக்கும், அவர் இந்த விழாவில் கலந்து கொள்ளாவிட்டாலும் என்ற ஒரு கருத்தை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக வெறும் புத்தக வெளியீட்டு விழாவாக மட்டுமல்லாமல் அடுத்த
சில மாதங்களுக்கு, இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அடுத்த கட்ட நகர்வை நோக்கிய ஒரு கருத்துக்கள் அடங்கிய ஒரு நிகழ்வாகவே இந்த நிகழ்வு என்பது அடங்கி இருக்கிறது என்றால், விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த துணை பொதுச் செயலாளர் இன்றைக்கு பங்கேற்று மோடி குறித்து பேசியிருக்கிறார். மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என்றும் 2026 ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது என்ன தவறு என்று கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவை மறைமுகமாகவும் ஏறக்குறைய நேரடியாகவும் தாக்கி பேசி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வையும் நாம் பார்க்கிறோம். இதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதையும் பார்க்கிறோம். மறுபக்கம் விஜய் தன்னுடைய மாநாட்டிற்கு பிறகு நடைபெற்ற பொது மேடையிலும் தெள்ள தெளிவாக தன்னுடைய கருத்தை பேசியிருக்கிறார். ஒன்றிய அரசு என்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். வேங்கை வயலை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். கூட்டணி கணக்குகளோடு 2026 தேர்தலில் 200 என்ற இருமாப்போடு இருக்கின்றனர் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக கூட்டணி கட்சிகளின் அழுத்தம் காரணமாகத்தான் திருமாவளவன் இந்த விழாவில் பங்கேற்க முடியவில்லை என்றும் கூறியிருக்கிறார். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவரை நோக்கி அவர் கூறிய இந்த கருத்து என்பது இனி எவ்வாறான ஒரு அதிர்வலைகளை பொது வெளியிலும் அரசியல் களத்திலும் குறிப்பாக அந்த கூட்டணியில் ஏற்படுத்த போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றபடி இந்த நிகழ்வு என்பது புத்தக வெளியீட்டு விழாவாக மட்டுமல்லாமல், அம்பேத்கர் அவர்களை நினைவு கூறும் விழாவாக மட்டுமல்லாமல், அடுத்த அரசியல் களத்தை நகர்த்தக்கூடிய கருத்துக்கள் அடங்கிய ஒரு நிகழ்வாகவே இந்த நிகழ்வு என்பது அமைந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்வு நீட்சியாக என்ன நடக்கப் போகிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். சரவணன், தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் அந்த புத்தகத்தை வெளியிட்டுவிட்டு உரையாற்றி இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் மத்திய மாநில அரசுகளை கடுமையாக தாக்கி பேசியதோடு அதே நேரத்தில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் விழாவிற்கு வர முடியாமைக்கு காரணம் கூட்டணி கட்சிகளின் அழுத்தமே என்று பேசியிருக்கிறார். இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தம்பி தமிழரசன்.